சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அது துக்கமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்க மற்றவங்ககிட்ட பகிரவே மாட்டீங்க. அப்படி பகிராம இருப்பதனால அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கிவிடும். முடிந்த அளவிற்கு நன்மைகள் நடந்தாலும் சரி, தீமைகள் நடந்தாலும் சரி, முடிந்த அளவிற்கு அதை உங்க கூட இருக்கிறவங்ககிட்டயோ உங்க நண்பர்கள்கிட்டயோ நீங்க பகிரணும். பகிர்ந்தீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள இருக்கின்ற கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி விடுமா. எனவே முடிந்த அளவிற்கு உங்களுக்கு மிகவும் பிடித்த நண்பர்களிடம் உங்களுடைய சந்தோஷமான நிகழ்ச்சியாவது நீங்கள் கூற வேண்டும். கூறி கூறினீர்கள் என்றால் அதை நினைத்து அவர்களும் மனசளவில் சந்தோஷப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். எனவே முடிந்த அளவிற்கு நீங்க மற்றவங்ககிட்ட கூறுங்க. அப்படி கூறாம இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையில்லாத அளவிற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது, நாளை பின்ன அவன்கிட்ட கூறியிருக்கலாம். அவன்கிட்ட கூறினா அதுக்கு அவன் ஏதாவது நமக்கு விடை கொடுத்திருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு தோன்றும். எனவே முடிந்த அளவிற்கு அனைவரிடமும் நீங்கள் வெளிப்படையாக இருங்கள். உங்களுக்குடனே நீங்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு இருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைக்கு உங்களை ஆளாக்கிவிடும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஆனாலும் சிறு சிறு அலைச்சல்கள், சிறு சிறு வழிகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தோன்றலாம். எனவே முடிந்த அளவிற்கு நீங்கள் ஓய்வு எடுப்பது என்பது மிகவும் நல்லது. வேலை வேலை என்று இல்லாமல் முடிந்த அளவிற்கு நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பண பிரச்சனைங்கிறது ஏற்படவே ஏற்படாது. போதுமான அளவிற்கு நீங்க பணத்தை சேமிச்சு வச்சிருந்திருப்பீங்க. போதுமான அளவிற்கு உங்களுக்கும் பணமானது இருக்கும். திடீர் செலவுகள் எது ஏற்பட்டாலும் இந்த ஒரு நாளில் உங்கள்கிட்ட இருக்கின்ற பணத்தை வைத்து அதை உங்களால வருகின்ற பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியும். அதே மாதிரி திடீர் செலவுகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படும். அது உங்க கையில இருக்கின்ற பணத்தை வைத்து அதையும் உங்களால் சரி செய்ய முடியும். ஆனா இந்த ஒரு நாள்ல குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு எப்பொழுதும் போல இருக்கும். எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. எப்பொழுதும் போல உங்களுடைய வீட்டில் இருப்பாங்க. அவர்களும் இருப்பார்கள், நீங்களும் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளா உங்களுக்கு இருக்கும். ஆனா உங்களுடைய காதல் விஷயத்திலும் சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் இந்த ஒரு நாளில் அவ்வளவு சண்டைகள் ஏற்படும். சண்டைகள் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் திட்டிக் கொண்டும் சந்தேகப்படக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு இருக்கும். எனவே முடிந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் எது நடந்தாலும் பகிருங்கள், மனசு விட்டு பேசுங்கள். அமைதியாகவும் பேசாமலும் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அது இன்னும் அந்த சண்டைக்கு இன்னும் சண்டைகள் வரத்தான் செய்யுமே தவிர ஒருபோதும் தீராது. எனவே இதனை உணர்ந்து நீங்கள் பார்த்து பேசிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே போல் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அது உங்களுடைய மேல் அதிகாரிகளோ இல்லைன்னா உங்களுடன் வேலை பார்ப்பவர்களோ அனைவரின் மூலமும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி தீர்க்க வேண்டும், எப்படி வேலை செய்தால் அதிலிருந்து நம்ம அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த ஒரு வேலையை விட்டுட்டு நமக்கான வேலையா இல்லை, நம்மளோட திறமையா இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. முடிந்த அளவிற்கு அந்த வருகின்ற பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க தீர்த்து அதே கம்பெனியில நீங்க யாருன்னு காட்ட வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. எனவே இதனையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி பெறக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு தான் கூறணும். இத்தனை நாட்கள் நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்க கேட்காமயே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாளில் இரவு நேரத்தில் உங்களுக்கு பணமானது கிடைக்கும். பகல் நேரத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். ஆனா நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்களும் கொடுத்த பணத்தை எல்லார்கிட்டும் கேட்டு வச்சிருந்திருப்பீங்க. நீங்க காலையிலே கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இரவு நேரத்திற்குள் அந்த பணமானதை உங்க கைக்கு கட்டாயம் வந்து சேரும். அது எவ்வளவாக இருந்தாலும் சரி, ₹1 1,00,000 எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நாளில் நீங்கள் வெளியில் கொடுத்த பணங்கள் உங்களுக்கு திருப்பி வந்து சேர்வதற்கு கட்டாயம் உங்களை சேரும். இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு நண்பர் இருப்பான். அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உங்களிடம் ஆலோசனை கட்டாயம் கேட்பார். அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க ஆலோசனை கூறுவீங்க. அதனால அவனுடைய பிரச்சனையும் தீரும். அவர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். இனிமே அவங்க எங்கு சென்றாலும் சரி, என்ன செயல்கள் செய்தாலும் உங்கள்கிட்ட தான் ஆளா கூறுவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க நீங்க கூறிய சின்ன சின்ன ஆலோசனைகளும் அவர்கள் மனசுல அவ்வளவு தைரியமா இருக்கும். நீங்க சென்று அவர்களுக்காண்டி பேசியிருப்பீங்க. அதனால அவ்வளவு அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அப்படியான ஒரு சக்தி மிக்க ஒரு உங்க மனசளவுல நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நண்பர் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் தோன்றும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட அதிகமா கோவப்படுவீங்க.
அது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய கூட இருக்கிற நண்பர்களாகவும் சரி, உங்களுடைய அக்கறை, அதாவது அவன் தானே நம்மளை என்ன நினைக்க போகிறான், அவன் மேலே நமக்கு அக்கறை இருக்குது, நம்ம வந்து அவன் மீது கோவப்படுறோம், அவனை வந்து திட்டுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சில கவலைக்கிடமான பேச்சுக்களை பேசிடுவீங்க. ஆனால் அது வந்து அவங்கள மிகவும் மனசுக்கு மனசளவுல பெரிய பாதிப்பு ஏற்படுத்துற மாரி அவங்களுக்கு ஆயிரும். இதனால் உங்களிடம் அவர்கள் வந்து பேசாமல் இருக்கலாம். இதனால் உங்களுடைய மனசு மிகவும் பாதிக்கப்படும். நம்ம எதுவும் தப்பா பேசிட்டோமா? எப்பயும் போல தானே பேசணும். நமக்கு அக்கறை இருக்கு. அவன்ட்ட பேசாம வேற யார்ட்ட பேச முடியும்? வீட்ல இருக்கவங்கள திட்டாம மத்தவங்களை திட்ட முடியும். அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இன்று தோன்றும். எனவே உங்களுடைய பேச்சில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கவனமானது வேண்டும். இல்லையென்றால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களிடம் பேசுவதற்கும் சரி, உங்களிடம் பேசாமல் செல்வதற்கும் அவர்கள் பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். எனவே எது செய்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள், யோசித்து பேசுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையும். வேலையில் இன்னும் டென்ஷனும் மனதை ஆக்கிரமித்து கொண்டு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேரம் ஒதுக்க முடியாமலும் போகலாம். நீண்ட நாட்களாக நீங்க சந்தித்து வந்த நண்பர்கள் இந்த சில நாட்களாக சந்திக்க முடியாமல் இருக்கலாம். வெளியில் சென்று சுற்ற முடியாமல் இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் வேலையில் இருக்கிற பிரச்சனைகளும் தீர்க்கவே உங்களுக்கு நேரம் சரியா இருந்திருக்கும். இதனால உங்களோட மனசளவுல சந்தோஷங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். இதனால உங்களுக்கு அதிக டென்ஷன் சரி, மனசளவுல நிம்மதியும் இல்லாமலும் போய்கிட்டே இருக்கும். இதை நினைச்சு ரொம்ப நீங்க வருத்தப்படுவீங்க. இந்த ஒரு வேலையை விட்டா எல்லாமே சரியாயிருமா அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வரும். எனவே இன்னொரு சில நாட்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். எனவே இதை வந்து நீங்கள் உணர்ந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்று உங்களுடைய உறவினர் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு வந்து செல்லலாம். இதன் காரணமாக உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் அவர்களுக்கு சாதகமாக இருந்து கொள்ளலாம். இதனால் நீங்களும் வருத்தப்படுவீங்க. அவங்க கூட வீட்டுக்கு வந்தது சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் இந்த ஒரு நேரத்தில் அங்கே போகணும், இந்த திட்டமெல்லாம் போட்டு வச்சேன், எங்கேயுமே போக முடியாமல் போயிடுச்சு, அவங்களால தான் அந்த வேலைகள் அனைத்துமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் தோன்றும். இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படும். இன்று உங்களுடைய துணையால் சில இழப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அது பணமாக இருக்கலாம், இல்லைன்னா பொருளாக இருக்கலாம். நீண்ட நாட்களாக நீங்க பொத்தி பொத்தி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது ஏதாவது ஒன்று உடைப்பதோ, இல்லைன்னா அவர்கள் வந்து தொலைத்து விடுவதோ போன்ற செயல்களில் இன்று அவர்கள் சில ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். இதனால் அவர்கள் உங்களிடம் பேசாமல் கூட சென்று விடலாம். இருந்தாலும் அவர்கள் வேணும்னே அந்த ஒரு செயலை செய்திருக்க மாட்டாங்க, தெரியாம பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு புரியாது. அது உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு பொருள் செயலாக கூட இருக்கலாம். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த ஒரு நாளில் ஏற்படும். கட்டாயம் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நடக்கும். மறக்காமல் இது உங்களுடைய வாழ்க்கையில் இன்று நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனல்